இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது ஐபிஎல் ஆட்டம் நம்ம சேப்பாக்கம் மைதானத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து விளையாட போறாங்க. ஸோ ருத்ராஜ் அவர் இன்ஜூர் ஆயிருக்காரு. அதனால நம்ம தோனி அவர் தான் மீதி இருக்கிற ஆட்டங்கள் எல்லாத்திலையுமே கேப்டனாக அவர் பொறுப்பு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க ருத்ராஜ் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சிஎஸ்கே அணிக்கு உள்ள ஒரு தரமான கொடூரமான பிளேயர், ஓப்பனிங் பிளேயரை நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள நம்ம தோனி அவர் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கேப்டன் பதவி எடுத்துக்கிட்ட நம்ம தோனி உடனடியாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ல 5 பிளேயர்கள், அதே போல இடம் மாற்றம், மொத்தம் 5 மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம தோனி அவர்கள் செஞ்சிருக்காரு. அந்த வகையில 5 ஆட்டம் விளையாடிட்டாங்க. இனி 9 ஆட்டங்கள் சிஎஸ்கே அணிக்கு மீதம் இருக்கு. 9 ஆட்டத்துல அட்லீஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 14 புள்ளிகள் இல்லனா 16 புள்ளிகள் கண்டிப்பா எடுத்தாதான் பிளே ஆஃப்க்கு நம்ம சிஎஸ்கே போக முடியும். அப்படி பார்த்தா 9 ஆட்டங்கள்ல 7 இல்லனா 6 கண்டிப்பா ஜெயிச்சதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு தக்க வச்சுக்க முடியும். அதனால சிஎஸ்கே அணியில பிரச்சனையாக இருக்கிறதே ஓப்பனிங் தான். ஓப்பனிங் ஸ்லாட்ல சிஎஸ்கே அணிக்கு அதிரடியாக விளையாடுற பிளேயர்கள் யாருமே இல்ல. அப்படிங்கறதால ருத்ராஜ் அவருடைய இடத்துல தற்போது உடனடியாக பிரித்திவ் ஷா, அன்சோல்டு பிளேயராக இருந்த பிரித்திவ் ஷா, அவரை சிஎஸ்கே அணிக்கு வாங்க தோனி அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு. சோ பிரித்திவ் ஷா ஒரு காலகட்டத்தில் நம்ம தோனி அவருடைய சிஷியன் அப்படின்னே சொல்லலாம். அதனால நிச்சயமா பிரித்திவ் ஷா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சிஎஸ்கே அணிக்கு உள்ள வந்தார்னா அவர் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்றைய ஆட்டத்துல உடனடியாக பிரித்திவ் ஷா சிஎஸ்கே அணியில இணைவாரா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். மிட் டிரான்ஸ்ஃபருக்கு அடுத்த பிரித்திவ் ஷா நிச்சயமா சிஎஸ்கே அணிக்கு உள்ள வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல இன்னைக்கு விளையாட போற கொல்கத்தா அணிக்கு எதிரான சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா வேற வழியே இல்ல, ரச்சின் கான்வே இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் பண்ணி ஆகணும். ஆனா 3வது இடத்துல விளையாடுறதுக்கு ருத்ராஜ் அவர் இல்ல. சோ இதனால சிஎஸ்கே அணி பக்கம் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க இளம் பேட்டர்கள் யாராவது ஒருத்தர், அதாவது சித்தார்த் இல்லனா ரஷீத், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சிஎஸ்கே அணிக்காக டெபியூட் பண்ண போறாங்க. 4வது இடத்துல அதே போல சிவம் துபே, 5வது இடத்துல விஜய் சங்கர், 6வது இடத்துல ஜடேஜா, 7வது இடத்துல எப்பயும் போல நம்ம எம்எஸ் தோனி, 8வது இடத்துல அஸ்வின், 9வது இடத்துல நூர் அகமது, 10வது இடத்துல பத்திரனா, கடைசி 11வது பிளேயராக கலீத் அகமது, இம்பாக்ட் பிளேயராக தொடர்ந்து வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க அன்சுல் காம்போஜ். இன்னைக்கு கண்டிப்பா அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. சோ ஓவராலா ருத்ராஜ் அவர் அம்போன்னு விட்டுட்டு போன இந்த டீம்ல இந்த மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம எம்எஸ் தோனி அவர் நிகழ்த்தி இன்னைக்கு கேகேஆர் அணிக்கு எதிராக இந்த பிளேயிங் 11 தான் நம்ம சிஎஸ்கே அணி களம் இறங்க இருக்காங்க. சோ இந்த பிளேயிங் 11 நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி அடைவாங்களா? முக்கியமா தோனி அவர் கேப்டன்சி எடுத்திருக்காரு. அவருடைய இந்த கேப்டன்சில இந்த பிளேயிங் 11 நிச்சயமா இனிமேல் நம்ம சிஎஸ்கே அணி வெற்றியின் பயணத்தை தொடருவாங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிடுங்க.